கஜநபி முகமது சித்தார்கோட்டை என்ற ஊர்லேருந்து கேட்குறாரு. முஹர்ரம் பிறை 10 மூசா நபி ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரி என்ற காலண்டர் அமைப்பு முகமது நபி கால அமைப்பு அல்லவா? மூசா நபி காலத்திற்கு இந்த காலண்டர் அமைப்பு எப்படி பொருந்தும்? அதாவது முஹர்ரம் 10 மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வரலாறுலையும் இருக்கிறது. நோன்பு நம்ம வைக்கிறோம். இந்த முஹர்ரம் இதெல்லாம் இங்கே இஸ்லாமிய மாதங்கள் தானே. மூசா நபி காலத்தில் முஹர்ரம் ஏது, அவர் காப்பாற்றப்பட்டது முஹர்ரம் 10 எப்படி கணக்கு? அது அந்த காலண்டர் எந்த காலண்டரு? அது எப்படி இந்த காலண்டருக்கு மேட்ச் ஆகும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி தான். என்னட்டா இது முஹர்ரம்ங்கிற மாதம் மூசாவுக்கு இருந்தால் தானே முஹர்ரம் 10 நீங்கள் சொல்ல முடியும். முஹர்ரம் 10 மூசா நபி காப்பாற்றப்பட்டார் நீங்கள் சொல்வதாக இருந்தால் மூசா நபியே முஹர்ரம் 10 அறிந்திருக்கணும், அல்லது மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் அதை பழக்கத்தில் உபயோகப்படுத்தி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முஹர்ரம் 10 அப்படின்னு அதை சொல்லுவாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம முஹர்ரம் 10 எப்படி அதை கண்டுபிடிச்சோம்? இதுதான் அவருடைய கேள்வி. நீங்கள் ஒரு பிறையில் ஒருத்தன் ஒரு பிறையில் பிறக்கிறான். அந்த பிறைக்கு நிகரான ஆங்கில வருடம் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். அது கணிக்க முடியும். அந்த கணிக்க முடியுங்கிற ஒரு வகையில் நம்ம என்ன செய்யலாம்னா, எந்த ஒரு மாதத்தில் நமக்கு இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சித்திரை மாதத்தை போய் ஆங்கிலேயர்லாம் வரலன்னு வைங்க, சித்திரை மாதத்தில் 10ஆம் தேதி ஒருத்தன் பிறந்தான்னு சொன்னால், எந்த ஒரு வருஷத்தை போட்டு அந்த வருஷத்தில் சித்திரை 10 பிறந்தான்னு சொன்னால், இந்த சித்திரை 10க்கு நிகரான ஆங்கில மாதம் எதுன்னு கேட்டால் ஜனவரி 7 கணக்கு பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா அவன் என்ன கணக்கு பண்ணுறான், இவன் என்ன கணக்கு பண்ணுறான், ரெண்டையும் மெர்ஜி பண்ணி கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி என்ன செய்ய முடியும், அதை நமக்கு சொல்ல முடியும். அந்த ஒரு பேசிக் விலையும் கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ மூசா நபி காப்பாற்றப்பட்ட விஷயம் இருக்குல்ல, இந்த மூசா நபி காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் தான் மூசா நபியை அவங்க அதிகமாக கொண்டாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த யூதர்கள் மூசா நபியுடைய அந்த சமுதாயமாக இருக்கும்போது எகிப்தில் இருந்தாங்க. பிறகு ஜெருசலம் பகுதியில் இருந்தாங்க. மீண்டும் எகிப்துக்கு எல்லாம் அவங்கள குடியமர்த்தினா எகிப்தில் தான் அவங்களுடைய எல்லாம் எகிப்து எல்லாம் ஒன்று தான். எகிப்து ஜோர்டான்லாம் எல்லாம் ஒரு பார்டர் தானே, எல்லாமே ஒரு பகுதியை சேர்ந்தது தான், மத்திய கிழக்கு தான். அப்போ அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த யூதர்கள் மூசா நபி எந்த மாதத்தில் காப்பாற்றப்பட்டாங்க, எந்த தேதியில் காப்பாற்றப்பட்டாங்கன்னு அவங்க வச்சிருக்கிற கணக்கு பிரகாரம் அறிந்து வைத்திருந்தார்கள். அறிந்து வைத்திருந்த அந்த யூதர்கள் இந்த மதீனாவுக்கு வர்றாங்க. இந்த அரபு நாட்டு பக்கம் குடியேறுகிறார்கள். அந்த யூதர்களில் ஒரு சின்ன ஒரு தொகையினர் மதீனாவில் குடியேறுறாங்க. குடியேறின உடனே அவங்களுக்கு அந்த பழைய மூசா நபி காப்பாற்றப்பட்ட காலண்டர் இருக்குல்ல, அந்த காலண்டரையும் இங்கே வந்தவொன்னு பார்க்குறாங்க. அதுக்கு நிகரான தேதி என்னவா இருக்கும்னு கால்குலேட் பண்ணுறாங்க. முஹர்ரம் 10 வருது. அவங்க ஏதோ ஒரு மாதம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதத்தை வச்சாலும் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டார், இந்த தேதிக்கு இவங்க அரபுகள் எந்த தேதியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி யூதர்கள் தான் முடிவு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஹர்ரம் 10 முடிவு எடுக்கிறாங்க. இங்கே உள்ள யூதர்கள், அங்கே உள்ள யூதர்கள் அவனுக்கு ஏதோ ஒரு மாதம் பேர் வச்சுருப்பான். எகிப்து பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் என்ன மாதத்தை பயன்படுத்தினானோ அந்த மாதத்தில் அவன் அதை பேசிக்கொள்வான், புழங்கிக் கொள்வான். ஆனால் அதே சமுதாயம் இங்கே அரபு நாட்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்க அது மூசா நபியை விட முடியாதுல்ல. என் நாட்டை பிரிஞ்சிட்டாலும் அவங்களுடைய மத நம்பிக்கை கோட்பாடு இதெல்லாம் விட மாட்டாங்க. அப்போ இங்கே வந்தோடனே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், மூசா நபி காப்பாற்றின ஒரு பண்டிகையை நம்ம அங்கே கொண்டாடினோமே, அதுக்கு அந்த தேதிக்கு இங்கே உள்ள தேதி என்ன வருது இப்போ கூட விசாரித்து எடுத்துடலாம்ல. ஏதோ ஒரு மாதம்னு வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு பேரில் ஒரு மாதம் சித்திரைன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்களேன். சித்திரை மாதம் 5 மூசா நபி காப்பாற்றப்பட்டாருன்னு அவன் விளங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவன் என்ன செய்வான்னா, சித்திரை 5க்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, சித்திரை 6க்கு இவங்க என்ன மாதத்தை சொல்கிறாங்க, முஹர்ரம் சொல்கிறாங்கன்னு அப்படி கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க மூசா நபி காப்பாற்றப்பட்டதை அவங்க காலண்டரில் இந்த அறிந்து வைத்த நிலையில் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் வர்றதை எதுக்கு ரசூல்லா முகமதுன்னு ஒருத்தர் இறுதித்தூர் வருவார், அவர் இந்த நாட்டுக்கு தான் ஹிஜ்ரத்து பண்ணி வருவார், வரும்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறன்னு என்ற நோக்கத்தில் அந்த நன்மக்கள் குடியேறினார்கள். அப்படி குடியேறும் பொழுது அந்த மூசா நபியெல்லாம் விட்டுறாமல் மூசா நபியை மதித்து, சரி அவங்கள காப்பாற்ற ஒரு நாள் மூசா நபியெல்லாம் அன்றைக்கி நோன்பு வச்சுருக்கிறாரு, அதனால நம்மளும் நோன்பு வைக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொன்ன உத்தரவு பிரகாரம் தான் அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு வைக்கும் பொழுது தான் முஹர்ரம் 10 நோன்பு வச்சுருக்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு இந்த மூசா நபியை காப்பாற்றின அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியாது எந்த தேதியிலேருந்து. யூதர்கள்ட்ட கேட்குறாங்க, எதுக்குப்பா நீங்கள் நோன்பு வச்சுருக்கிறேன்னு. இந்த விஷயத்தை ரசூல்லா எங்கேருந்து அறிஞ்சிக்கிறாங்க, யூதர்கிட்ட கேட்டு அறிஞ்சிக்கிறாங்க. யூதர்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி நோன்பு வைக்கிறீங்களா, அது முஹர்ரம் 10வது நாள், நம்ம இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறாங்க, அது மூசா நபிக்காக வைக்கிறது இல்லை. முஹர்ரம் 10 என்பது
அரபுகளும் அதை புனிதமான நாளாக கருதுனாங்க. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு தான் அந்த காபாவில் வந்து இதெல்லாம் திரையெல்லாம் மாற்றுவாங்க. ஜாகிலியா காலத்தில் அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஹர்ரம் 10 அன்றைக்கு காபாவில் போத்தப்பட்டிருக்கிற அந்த அந்த துணி மாதிரி போட்டிருப்பாங்களே கவர், அந்த கவரை நீக்கிட்டு புது கவர் போடக்கூடிய நாள் முஹர்ரம் 10. அதனால அன்றைக்கி நோன்பு வைப்பாங்க எல்லாரும். அந்த ஜாகிலியா காலத்தில் இவங்களும் முஹர்ரத்தை வழங்கி வச்சுருந்தாங்க, இவங்களும் வழங்கி வச்சுருந்தாங்க. அரபுகள் எதை வச்சு வழங்கியிருந்தாங்கன்னு கேட்டால் அது காபாவுக்கு அந்த துணி மாற்றக்கூடிய நாள் என்று வழங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு புனித நாள் என்ற ரசூல்லாவும் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கி நோன்பு வைக்க சொன்னாங்க. அப்போ நம்ம முஹர்ரம் 10 ரசூல்லா ஆரம்பத்தில் நோன்பு வச்சது மூசா நபிக்காக இல்லை, அது ஒரு புனிதமான நாள், நல்ல ஒரு நாள், இப்ராஹிம் நபி வழியில் அது வர்றதுன்னு நினைத்தவங்க நோன்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள்ட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்களா, என்ன விஷயம் இன்றைக்கி? நாங்கள் மூசா நபியை காப்பாற்ற நாளுங்கிறான். காலண்டர் அவன்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன்னு, அவன் சம்மந்தப்பட்ட ஒரு காலண்டரை அவங்ககிட்ட இருந்து அறிஞ்சு கொள்ளணும். ஓ, இந்த நாளில் தான் அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க, இந்த முஹர்ரம் 10 இருக்கு, இந்த தேதியில் தான் எங்கள் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்கன்னு. அங்கே முஹர்ரம் இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை, இந்த தேதிக்கு நிகரான அந்த தேதியில், இந்த முஹர்ரம் 10க்கு ஈடான ஒரு தேதியை அவங்க காலண்டரில் இருக்கும்ல, அந்த தேதியின் அடிப்படையை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, மூசா நபிக்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவங்க, அதை ஒத்துக்கிறாங்க. அந்த வரலாறை ரசூல்லா ஒத்துக்கொண்டு முஹர்ரம் 10 தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டார் என்பது வந்து யூதர்கள் வந்து கணித்து சொன்ன கணக்கு தான் அது. அந்த முஹர்ரம் 10 தான் காப்பாற்றப்பட்டாருங்கிறத சொன்னது யூதர்கள் தான். எதை வச்சு அவங்க சொன்னாங்கன்னு கேட்டால் இது எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு 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 ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு மாறி போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஊர் கணக்கு என்ன, இந்த ஊர் கணக்கு என்னன்னு மாற்றி என்ன செய்வாங்க, அதை அறிந்து கொள்வார்கள். உதாரணமாக ஒரு சில எங்கள் ஊர்லெலாம் ஒரு படின்னு சொல்லுவாங்க, ஒரு படி அரிசின்னு சொன்னால் 2 லிட்டரு தான் ஒரு படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதியிலலாம் தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்து 1 லிட்டரு தான் ஒரு படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அங்கே பேசும்போது கன்வெர்ட் நம்மளால் பண்ணிக்கிறோம்ல. எங்கள் ஊரில் 2 படி அரிசி தந்தாங்கன்னா நான் இங்கே வந்து பேசும்போது 4 படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவன் எப்படி புரிஞ்சுக்கிறவானோ அப்படி தானே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்ல, அப்படி போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூசா நபி காப்பாற்றப்பட்ட ஒரு நாளுங்கிறது முஹர்ரம்ங்கிற ஒரு மாதத்தில் இல்லை. ஆனால் முஹர்ரம் உலகத்தில் இருந்துச்சு, மூசா நபி இப்போ சமுதாயத்தில் இல்லை. முஹர்ரம்னு ஒரு மாதம் அரபுகிட்ட இருந்துச்சு, இஸ்லாமும் இந்த முஹர்ரத்தை கொண்டு வரல. முஹர்ரம்ங்கிற ஒரு மாதம் வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடியே இருந்த ஒரு மாதத்தை தான் ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டு பின்பற்ற. 12 மாதமுமே ஜாகிலியா காலத்தில் இருந்த மாதம்தான், அறியாமை காலத்து மக்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்க கால்குலேட் பண்ண முடிஞ்சு யூதர்கள், இந்த நாள் தான் இந்த நாளுக்கு ஈக்குவல் ஆகுது, அங்கே மூசா நபி காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னால் அன்றைக்கி நம்ம நோன்பு வைக்கிறதா இருந்தால் முஹர்ரம் 10 தான் வைக்கணும் அப்படின்னு யூதர்களை கேட்டு தான் ரசூல்லா வச்சாங்கன்னு வர்றதுனால இதில் நமக்கு ஒரு குழப்பம்லாம் தேவையில்லை.